ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிற சுவிசேஷ பயணத்திற்கு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு நான் எவ்வாறு கனப்படுத்துகிறோமோ, எவ்வளவு கனப்படுத்துகிறோமோ, எவ்வளவு நடுங்குகிறோமோ ஏற்றாற் போல் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் பழுகும் என்று. இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவங்களா வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்டு இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் பயங்கர பரிசுத்தவான், மற்ற நாள்லாம் அவருக்கு தான் பேர் வைக்கணும். இப்ப ஏசாயா 58:13 சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாக ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சு சோக பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்றும் அது மகிமையுள்ள நாள்னு சொல்லி மகிமையாய் எண்ணுவாயானால் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். எப்பொழுதுமே பாருங்களேன், சர்ச்சுக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் இல்லைங்களா? என்ன இப்ப சர்ச்சுக்கு போனா கேட்பாங்க, என்ன பிறந்த நாள் உங்களுக்கு கல்யாண நாள்? ஏன்னா நான் அப்படிதான் போறது ஒவ்வொரு வாரமுமே. ஏன் அப்படி? நான் சந்திக்க போவது என் ஆண்டவரை. ஹல்லேலூயா. இங்க பாஸ்டர் இல்லைங்க, பாஸ்டர் வழியா என் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. அந்த நினைப்போடு அந்த உள்ளத்தின் வாஞ்சையோடு செல்லும் பொழுது கர்த்தர் விருப்பங்களை நிறைவேற்றுவாரே. எப்படி சொல்ல முடியும்? யோசுவா 24:15 சொல்கிறது, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நான் மட்டும் இல்ல, நான் மட்டும் பரலோகம் போனா போதுமா? என் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளையும் வரணும். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமா வென்றால். ஆமென். அப்படி சொல்லி பாருங்களேன். ஏன் அப்படி? அதை சொல்ல சொல்ல சொல்லதாங்க நிறைவேறும். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் தெய்வமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை எவ்வாறு கனப்படுத்துகிறார் பாருங்க. எப்படி இந்த வார்த்தையில வளர முடியும்? ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நீ அவரை விசுவாசித்தால் வெட்கம் துக்கம் உன்னை மூடி மறைப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ அவரை விசுவாசித்தால் நீ தாழ்ந்து போவதில்லை, அவரை நீ விசுவாசித்தால் நீ மடிந்து போவதில்லை, நீ வெட்கப்பட்ட துக்கத்தில் அமிழ்ந்து செத்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த விசுவாசம். அப்ப பாருங்க எப்படிங்க விசுவாசம்? ஏன்னா எடை கொடுத்து வாங்கிட முடியுமா? கிலோ வாங்கிடலாமா? ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஹல்லேலூயா. 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 அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த விசுவாசம் மட்டும் இந்த உலகத்துல பல போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, எவ்வளவு பிரச்சனை. யோவான் 16:33 உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. எப்படி ஜெயிக்க முடியுங்க? 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. உங்க விசுவாசம் இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். ஆமென். அது தாங்க. அப்ப நீங்க எவ்வளவா இதை கனப்படுத்துவது? சங்கீதம் 119:72 சொல்லுகிறது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. 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 அது தாங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க 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 நேசிப்பீங்க. நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்களேன். அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிறைகிறது அல்லவா? கர்த்தர் அதன் வழியாய் பல வாசல்களை திறப்பார். அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படி? 119 165 சங்கீதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். மிகுந்த சமாதானம். சமாதானம் கூட சொல்லலைங்க, மிகுந்த சமாதானம். முகத்துல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு சமாதானம். முகத்தை பார்த்தாலே பார்க்கணும்னு தோணணுங்க. காரணம் என்ன? வேதத்தை நேசிக்கிற மகளாய் காணப்படுவாயானால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷம் நதியை போல, சமாதானம் நதியை போல ஓடும். ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாராக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான நாளிலே உம்முடைய திருவசனங்களை, பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிற வாசிக்கிற பிள்ளைகளா எங்களை வைத்திரே ஸ்தோத்திரம். இன்னும் இதை வாசிக்காத பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தாவே இன்றே வாசிக்க தொடங்கட்டும் சுவாமி. தடைகளை முறித்து போடுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லமையின் நாமத்தினால எல்லாவற்றையும் பாதத்துல சமர்ப்பித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.